பாபாவின் கோதுமை அரைத்தல் ரகசியம். இந்த ஒரு ரகசியத்தை நீங்கள் உணர்ந்து கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து கர்மாக்களும் அங்கே தீர்ந்துவிடும், உடனே தீர்ந்துவிடும். நீங்கள் எவ்வளவு பெரிய துன்பத்தில் இருந்தாலும் சரி, உடனே தீர்ந்துவிடும். சரி, வாருங்கள் முதல் சாப்டருக்குள் போகும். இப்போது பாபாவின் அற்புதங்கள் எவ்வளவோ இருந்தாலும் ஏன் முதலில் கோதுமை அரைக்கும் ரகசியத்தை மட்டும் முதல் சாப்டராக வைக்க வேண்டும்? இரண்டாவது, கோதுமைக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? மூன்றாவது, கோதுமை அரைக்க உதவி செய்ய வந்த 4 பெண்கள் யார்? பின்பு அந்த கோதுமை மாவை ஏன் காற்றில் தூவி விட்டார்கள்? இதுதாங்க பிரம்மஞானத்தில் பாபா நமக்கு முதல் வைக்கும் செக்கு. இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்த பகுதிக்கு நம்ம நகர தயாராகிடுவோம். பாபா இப்போது முகம் கைகால்களை கழுவி கொண்டு கோதுமை அரைக்க தயாராகிறார். இப்போது நாம் பாபாவிடம் கேள்வி கேட்போம். பாபா, இந்த கோதுமைக்கும் உலக வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு? இதனால் எங்களுக்கு கூறும் கருத்து என்ன? பாபா கொடுத்த பதில்: கோதுமை என்றால் என்ன? அது ஒரு விதை. அது மண்ணில் விழுந்தால் மீண்டும் செடியாக வளர்ந்து அது பல விதைகளை கொடுக்கும். அதேபோல அதை நீங்கள் உணவாக எடுத்துக்கொண்டால் அது உங்களுக்குள் கலந்து பல உணர்வுகளாக பிரியும். நான் இப்போது அதை அரைக்கும்போது அதற்குள்ளே இருக்கும் அனைத்து பதிவுகளையும் சுத்தம் செய்கிறேன். இந்த உரையாடல் முடிந்தவுடன் 4 பெண்கள் வருகிறார்கள். வழியே வந்து பாபாவை அப்புறப்படுத்திவிட்டு அவர்கள் மாவரைக்கும் பணியில் ஈடுபடுகிறார்கள். இந்த செயல் ஏன் என்று பாபாவிடம் கேட்கலாம். பாபா, இந்த 4 பெண்கள் யார்? பாபாவின் பதில்: அவர்கள்தான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய 4ம். ஏனென்றால் நான் அரைக்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கும் இந்த 4 பேரும் அதற்கு துணையாக வேலை செய்கிறார்கள். அடுத்தது, அந்த 4 பேரும் மாவை பங்கிட்டு பிரித்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள். அதை பாபா கடுமையாக கண்டிக்கிறார். இதற்கு விளக்கம் பாபா கூறுவது: இவர்கள் 4 பேரும் உனக்குள்ளே இருப்பவர்கள். இதை அரைக்க வெளிப்படும் நாணம், மாவு ஆகிய நாணம் எனக்கே சொந்தம் என்று உரிமை கொண்டாடுகிறார்கள். அதனால்தான் அவர்களை நான் கடுமையாக கண்டித்தேன் என்கிறார். சரிதானே? பின்பு அந்த மாவை, நாம் பெற்ற நாணத்தை ஊர் எல்லையில் கொண்டு போய் காற்றில் பறக்க விடும்போது காலராவால், அதாவது கர்மவினையால் பாதிக்கப்பட்ட அனைவரும் இதை கேட்கும்போது அவர்களின் துன்பம் அங்கு நிவர்த்தியாகப்படுகிறது. இந்த செயலை தான் நமக்கு அற்புதமாக பாபா முதல் அத்தியாயத்திலேயே கொடுத்துருக்கிறாரு. இப்போ இந்த அத்தியாயத்தோட சுவராசியம் என்ன அப்படின்னா, இதை நம்ம அனுபவித்து பார்க்கணும். அனுபவித்து பார்க்கும்போது தான் அது ஞானமாக மாறும். இதை எப்படி அனுபவிப்பது என்று கேட்டால், இதில் உள்ள சந்தேகங்களை நீங்கள் திரும்ப அசை போட்டு கொண்டே இருங்கள். தொடர்ந்து உங்களுக்குள்ளேயே 2 விதமான கேள்வியும் பதிலும் உருவாகி கொண்டே இருக்கும். அது முழுமையான ஒரு தெளிவை கொண்டு வந்து நிறுத்தும். இதில் இன்னொரு விஷயம் நாம் இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கோதுமை என்பது தாவர வகையை சார்ந்தது. அதாவது அறிவிலே நாம் 6ஆம் அறிவில் இருக்கிறோம். 5ஆம் அறிவு விலங்கு, 4ஆம் அறிவு பறவைகள், 3ஆம் அறிவு ஊர்வன, 2ஆம் அறிவு சிறு பூச்சிகள், முதல் அறிவு தாவரம். இப்போ உங்களுக்கு புரியுதா? முதல் அறிவு தான் நமக்கு உணர்வு அறிவு. இந்த உணர்வு அறிவை வச்சு தான் நம்மளை அரைக்கிறாரு. அப்போ நமக்குள்ளே என்ன மாதிரி உணர்வுகள் இருக்கோ, அது என்னென்ன விளைவுகளை நமக்கு திருப்பி கொடுத்துட்ருக்கோ, அதை நம்ம தொடர்ந்து கவனித்து அது எந்த இடத்துல சரி செஞ்சுட்டு வர்றாரு அப்படிங்கிறத கவனித்தா மட்டும் போதும். மற்ற செயலை அவர் நிறைவேற்றி கொண்டே வருவார். பாபா யாருக்கும் எந்த விதமான யோக பயிற்சியும் சொல்லி கொடுத்ததில்லை. பலவிதமான யோகங்கள் அவருக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவருக்கு யாருக்கும் எந்தவித யோக பயிற்சியும் சொல்லி தந்ததில்லை. ஏனென்றால் அவரோட வழிமுறையே மிக தனிப்பட்ட ஒரு வழிமுறை. இப்போ இந்த வழிமுறைகளை நாமும் கவனித்து அதில் மிகச்சரியாக பயணிக்கும் போது தான் நாம் பாபாவை நெருங்குகிறோம். உண்மை என்ன என்றால், இன்று நிறைய பேர் நம் பாபாவை நெருங்குவதற்கு ஆசைப்படுவதில்லை. ஏனென்றால் இன்னும் உலக விஷயத்திலேயே சிக்கி கொண்டிருக்கிறோம். அப்போ முழுமையாலும் பாபாவை நெருங்க வேண்டும் என்றால் இன்னும் இதற்குள் ஆழமாக பயணிக்க வேண்டும். இன்னும் ஆழமாக பயணிக்கிறதுக்கு இன்னும் மீதி 51 அத்தியாயங்கள், மொத்தம் 52 அத்தியாயங்கள், இன்னும் மீதி 51 அத்தியாயங்கள் இருக்குது. அதில் தொடர்ந்து பார்ப்போம்.
இப்போது முதலில் இதிலுள்ள அனைத்து சந்தேகங்களையும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். நாம் அதை பற்றி விவாதிப்போம். அதில் நீங்கள் தெளிவு அடைந்துவிட்டால் நாம் அடுத்த பகுதிக்கு செல்வோம். பாபாவுடன் நெருங்கி பழகுவதற்கு யாரெல்லாம் தயாராக இருக்கிறீர்களோ அனைவரும் வாருங்கள். இன்னும் பல அற்புதங்களை மென்மேலும் அவரிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்வோம். இதில் முக்கியமான ரகசியம் என்னவென்றால், இந்த செயல் உங்களுக்குள் நடக்கும்போது உங்கள் உடலில் பல மாற்றங்கள் நடக்கத் தொடங்கும். உங்கள் சுவாசத்தில் மாற்றம், உங்கள் உடலில் மாற்றம், உங்கள் எண்ணத்தில் மாற்றம், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், இந்த செயல்கள் அனைத்தும் நடக்கத் தொடங்கும். இதை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். உங்களின் எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் உடனே என்னிடம் தெரியப்படுத்தலாம். உங்களுக்கு நான் விளக்கம் கொடுப்பேன். இல்லை என்றாலும் அதற்குண்டான விளக்கம் அடுத்ததே உங்களுக்கு தெரியப்படுத்த பாபா உதவி செய்வார். அதனால் பாபாவை நெருங்குவதற்கு இப்போத்தான் நாம் முதல் படிக்கட்டில் காலை வைத்துள்ளோம். தைரியமாக வாருங்கள், பாபாவுடன் பயணிப்போம். அவருடன் 2.5 கலக்கும் வரை பயணித்து கொண்டே இருப்போம். சரி, என்னை பற்றி ஒரு சின்ன குறிப்பு. வெறும் வழிபாட்டுக்காக பாபாவை நெருங்கிய நான் பல தோல்விகளுக்கும் பல அவமானங்களுக்கு பின்பு நான் கேட்ட ஒரே கேள்வி பாபாவிடம், நான் யார்? இந்த கேள்விதான் என் வாழ்க்கையே திருப்பி போட்டது. எனக்குள் பல மாற்றங்களையும் பல அற்புதங்களையும் அவர் உருவாக்கி கொண்டே வந்தார். இதெல்லாம் எப்படி உருவாகுது, எங்கிருந்து உருவாகுது என்பது தெரியும் போதுதான் பல அதிசயங்களும் அற்புதங்களும் அவர் கூறியதை நான் உங்களுக்கு இனி வெளிப்படையாக கூற வேண்டும் என்பதற்காகத்தான் இதை தொடங்கியும் உள்ளோம். இதை எப்படி நான் எடுத்து செல்வேன் என்றால், நான் எந்த வழியில் பயணித்து வந்தேனோ, என்னை எந்த வழியில் அழைத்து கொண்டு சென்றாரோ அதே வழியில் உங்களை அழைத்து கொண்டு மீண்டும் முதலிலிருந்தே வருகிறேன். நம் கருத்துக்களை மிக கவனமாக கவனிக்கும்போது நாம் உடனே பாபாவிடம் தொடர்பு கொள்கிறோம். அவர் செயல் உலகெங்கும் எல்லையெங்கும் விரிந்திருப்பதை உணர முடிகிறது. அந்த உணர்வு ஒரு பேரானந்தத்தை தருகிறது. அந்த பேரானந்தம் உங்களுக்குள் ஒரு பெரும் ஆற்றலை இறக்குகிறது. பின்பு அந்த ஆற்றல் சக்தியாக வெளிப்படுகிறது. உங்களை நீங்கள் வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் பாபாவுடன் பயணிக்கும் போதுதான் உங்களின் அற்புதம், உங்களின் சக்தி வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போதுதான் உங்களின் உண்மை முகம் தெரிய வரும். நமக்குள் இருக்கும் மகா ரகசியத்துக்கான கேள்வி, நான் யார்? இந்த கேள்விக்கு விடை பாபாவினால் மட்டும்தான் தர முடியும். வாருங்கள், பயணிப்போம். இந்த பயணத்தில் உங்களுக்கு தேவையான செல்வம், புகழ், குடும்பம், அமைதி, நிம்மதி அனைத்தும் மகிழ்ச்சியோடும் கிடைத்து ஆனந்தமாக வாழ்ந்து உங்கள் பயணத்தை நிறைவு செய்வதற்காகவே பாபா அவதரித்தவர். வெறும் பொன்னும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு பாதியிலேயே நின்றுவிட வேண்டாம். உயரிய பிரம்மஞானத்தை பெறுவோம். பிரம்மஞானத்தின் வழி வாழ்வோம். அதற்குள் அனைத்து பேரானந்தமும் அடங்கி இருக்கிறது. அதுவே நிலையான ஆனந்தம். இந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்துக்குள் பாய்ந்து உங்களுக்குள் ஒரு புதிய உற்சாகத்தையும் ஒரு நம்பிக்கையையும் கொடுத்திருந்தால் இதை நீங்கள் உடனே மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களுக்கும் கலந்து உரையாட வாய்ப்பு கொடுங்கள். அனைவரும் ஒன்று சேர்ந்து பயணிப்போம். சேர்ந்து பயணிக்கும் போது இன்னும் கொஞ்சம் பாதை எளியதாக மாறும். இதுவே கூட்டு பிரார்த்தனையின் சூட்சம ரகசியம் கூட. இதற்குள் ஏராளமான சூட்சமங்களும் ரகசியங்களும் இருக்கிறது. நாம் அதை எடுத்த உடனே வெளிப்படையாக எதுவும் பேச முடியாது. தொடர்ந்து பயணிக்க உங்களுக்குள் அனைத்தும் வெளிப்படும். இந்த அற்புதத்தை நீங்கள் உணர முடியும். அதை நேரடியாகவே நீங்களே அனுபவிக்க முடியும். அன்போடு 2 கரம் கூப்பி அழைக்கின்றேன். வாருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். அன்பும் அருளும் உலகெங்கும் பரவட்டும். மாயையின் பிடியிலிருந்து விலகி மகிழ்ச்சியான பாதைக்கு திரும்புவோம். மரணமில்லா பெருவாழ்வு பெறுவோம். வாருங்கள், விரைந்து வாருங்கள். நன்றி.